வெல்கம் டு விவா இங்கிலீஷ். இந்த வீடியோவில் உங்களுக்கு சேலஞ்ச் கொஸ்டின்ஸும் இருக்கும், அதையும் ட்ரை பண்ணுங்க. ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். கேள்வி கேட்கணுமேனு கேட்காத, ஒரு விஷயத்தை செய்யணுமேனு செய்யாத அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுக்கு இங்கிலீஷில் ஒரு ஃப்ரேஸ் இருக்கு. டோன்ட் ஆஸ்க் கொஸ்டின்ஸ் ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் இட். நீங்கள் நோட் பண்ண வேண்டியது ஃபார் த சேக் ஆஃப் இட். அதை அப்படியே நீங்கள் ஒரு சென்டென்ஸில் பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி சொல்லும்போது, ஒரு பேச்சுக்கு நான் வர்றேனே வச்சுக்கலாம். இந்த சென்டென்ஸில் ஒரு பேச்சுக்கு அப்படின்னு நம்ம தமிழில் பேசும்போது சொல்லுவோம். இதை இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு ஒரு ஃப்ரேஸ் இருக்கு. Let's say I'm coming for the sake of argument. நீங்கள் நோட் பண்ண வேண்டிய ஃப்ரேஸ் for the sake of argument. இதை அப்படியே நீங்கள் ஒரு சென்டென்ஸில் யூஸ் பண்ணிக்கணும், ஒரு பேச்சுக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லும் போதெல்லாம். என்னோட சேனல் இருக்கிற 350+ வீடியோஸ் இப்போ புக் ஃபார்மேட்டில் அவைலபிளாக இருக்குது. இன்ட்ரெஸ்டட் ஒன்ஸ் அட் அ லோ ப்ரைஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். அதோடு சேர்ந்து PDF ஃபார்மேட், வீடியோஸ், ஆன்லைன் காப்பி, கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் இல்லைனா கால் பண்ணலாம். ஓகே, லெட்ஸ் கண்டினியூ. இது எங்கே போய் முடியுமோ இதை சொல்கிறதுக்கு ஒரு ஃப்ரேஸ் இருக்கு. ஐ டோன்ட் நோ வேர் இட் வில் எண்ட் அப். எண்ட் அப், எண்ட் அப்ங்கிற ஃப்ரேஸை நோட் பண்ணிக்கோங்க. கடைசியில் என்ன ஆகுமோ, கடைசியில் என்ன நடக்கும், அந்த மாதிரிலாம் சொல்லும்போது எண்ட் அப் இந்த ஃப்ரேஸ் தான் யூஸ் பண்ணணும். இனி அது எனக்கு தேவையே இல்லை. இனி ஐ டோன்ட் நீட் இட் எனிமோர். எனிமோருங்கிற இந்த வேர்டு தான் நம்ம இனியும் அப்படிங்கிறதுக்கு யூஸ் பண்ணணும். கடைசியில் நான் தான் பே பண்ண வேண்டி வருது. பார்த்தீங்களா, இங்கேயும் கடைசியில் அப்படின்னு வருது இல்லையா? ஸோ நான் என்ன ஃப்ரேஸ் சொன்னேன் உங்களுக்கு ஞாபகம் வருதா? எண்ட் அப். ஐ ஆல்வேஸ் எண்ட் அப் பேயிங். எண்ட் அப் பக்கத்தில் எப்போவுமே verb ing தான் பயன்படுத்தணும். ஜஸ்ட் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சொல்லிகிட்டே இருக்கேன், நீ கேட்குறதே இல்லை. I keep telling, you don't listen. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. No matter how much it costs. No matter how much it costs. 10 நிமிஷம் கூட ஆகாது, இல்லைன்னா 10 நிமிஷத்துக்கு மேலே ஆகாது. இந்த மாதிரியெல்லாம் சொல்லுவோம். அதுக்கு இங்கிலீஷில் நீங்கள் ஒரு டேர்ம், ஒரு ஃப்ரேஸ் யூஸ் பண்ணணும். நோ மோர் தேன், அதை அப்படியே யூஸ் பண்ணணும். இட் டேக்ஸ் நோ மோர் தேன் 10 minutes. அவங்க வரும்போதெல்லாம் மழை தாங்க. வரும்போதெல்லாம் இங்கிலீஷில் இதுக்கு whenever அப்படிங்கிற வேர்டை நீங்கள் யூஸ் பண்ணணும். It rains whenever they come. அங்கே போய் வர எவ்வளவு நேரம் ஆகும்? போய் வர, இதுக்கு இங்கிலீஷில் there and back அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். How long will it take to get there and back? அங்கே வரைக்கும் நடந்தே போனோம். ஸோ இந்த மாதிரி அழுத்தம் கொடுக்குற இடத்துல எப்படி சொல்கிறது? We walked all the way there. All the way, இது ஒரு இன்டென்சிஃபையராக இங்கிலீஷில் பயன்படுத்துகிறாங்க, வலியுறுத்துறதுக்காக. மழை தண்ணி எல்லா இடத்துலையும் தேங்கி நிற்கிதுங்க. Rain water stagnates everywhere.
ஸோ நம்ம இங்கே பாருங்கள் சிம்பிள் ப்ரெசன்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். எல்லா இடத்துலையும் இப்போ நின்றுட்டுருக்கு. நேற்று, இன்றைக்கி, நாளைக்கும் நிற்கும், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். அதனால் ஸ்டாக்னேட்ஸ். மழை தண்ணி இங்கே தேங்கி நிற்குங்க. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா பொதுவாக நிற்கும் அப்படின்னு சொல்கிறோம். ரொட்டீனாக இருக்கிற மாதிரி இருக்கிற ஒரு விஷயம். ஸோ அதுவும் கூட நம்ம சிம்பிள் ப்ரெசண்ட்டில் தான் சொல்லணும். ரெயின் வாட்டர் ஸ்டாக்னேட்ஸ் ஹியர். சிம்பிள் ப்ரெசண்ட்டுங்கிறதுனால எஸ் சேர்த்துருக்கோம். ஸ்டாக்னேட்ஸ். வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். இட் வில் டேக் அ while டு குக். இட் வில் டேக் அ while கொஞ்சம் நேரம் ஆகும். டு குக் வேகிறதுக்கு இல்லைன்னா சமைக்கிறதுக்கு. இனியும் எங்களை வெயிட் பண்ண வைக்காத. டோன்ட் கீப் அஸ் வெயிட்டிங் எனி லாங்கர். ஏற்கனவே ஒரு சென்டென்ஸில் இனியும் அப்படின்றதுக்கு இன்னொரு வேர்டு பார்த்தோம், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எனி மோர். அதை கூட இங்கே நீங்கள் போடலாம். எனி லாங்கர் இல்லைன்னா எனி மோர். அரை மணி நேரம் வேகட்டும். லெட் இட் குக் ஃபார் half an hour. லெட் இட் குக் வேகட்டும். எவ்வளோ நேரத்துக்கு? ஃபார் half an hour. ரொம்ப நேரம் வேக விடாத. இது எப்படி சொல்வீங்க? டோன்ட் குக் இட் ஃபார் டூ லாங். ரொம்ப நேரத்துக்கு. ஃபார் டூ லாங். அவங்க செய்கிற எதுவுமே டேஸ்ட்டாக இல்லைங்க. சில ஹோட்டலுக்கெலாம் போயிருப்போம், இல்லைனா சில வீடுகளுக்கு போவோம். அந்த மாதிரி டைமில் இப்படி சொல்லுவோம் இல்லைங்களா? நத்திங் they மேக். அவங்க செய்கிற எதுவும் டேஸ்ட் குட். டேஸ்ட்டாக இல்லை. ஸோ நத்திங்னு வந்தனால இங்கே நெகட்டிவ் மீனிங் நமக்கு கிடச்சிருச்சு. நத்திங் they மேக் டேஸ்ட் குட். சாப்பாடு வெந்துக்கிட்டு இருக்குங்க. எப்படி சொல்வீங்க? The rice is cooking. கொஞ்சம் முன்னாடி தான் கூப்பிட்டான். He called me a while back. இந்த ஃப்ரேஸ் நோட் பண்ணிக்கோங்க. a while back. கொஞ்சம் முன்னாடி தான். அவ்வளோ ஈஸினா நீ வந்து செய்யு. If it's so easy, you come and do. கதவை திறந்தே வச்சிரு. எப்போவுமே திறந்து வச்சிரு அப்படி சொல்லுவோம் இல்லைங்களா? ஆல்வேஸ் கீப் த டோர் ஓப்பன். அதை பற்றி யோசிச்சுட்டே இருந்தேன். I kept thinking about it. எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுங்க. Teach me how to do it. பேசணுமேன்னு பேசிகிட்டு இருந்தேன். அடிக்கடி இப்படி சொல்லுவோம் இல்லைங்களா? பேசுறதுக்கு விருப்பம் இல்லை, ஆனால் பேசணுமே அதுக்காக பேசிகிட்டு இருந்தேன். I was just talking for the sake of it. ஓகே, இப்போ டெஸ்ட் கொஸ்டின்ஸ்க்கு வந்துடலாம். ஒவ்வொன்றா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடலாம். நான் டைம் இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர்ஸ் கொடுக்குறேன், கரெக்ஷன் கொடுக்குறேன். இல்லைனா நீங்களே ட்ரை பண்ணி பார்த்து வீடியோவில் வச்சு நீங்கள் கரெக்ஷன் கூட பண்ணிக்கலாம். தட்ஸ் யுவர் சாய்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், பேசணுமேனு பேசிட்டு இருந்தாங்க. நம்பர் 2, ஜன்னலை எப்பவும் திறந்தே வச்சிரு. நம்பர் 3, கிழங்கு வெந்துட்டுருக்குங்க. நம்பர் 4, மழை தண்ணி இங்கே தேங்கி நிற்காது. நம்பர் 5, இனி அது உனக்கு தேவையே இல்லை. ஸோ நான் ஏற்கனவே சொன்னது போல்
இந்த மாதிரி சென்டென்ஸ்லாம் இருக்கிற ஒரு புக் உங்கள் கையில் இருந்தால் நல்லாயிருக்கும். அதே போல் ஃபவுண்டேஷன் கோர்ஸ், பிகினிங் கோர்ஸ் எல்லாமே இருக்கிற ஒரு புக்கு தான் என்னுடைய சேனலில் இருக்கிற வீடியோஸை வச்சு நம்ம க்ரியேட் பண்ண புக். ஸோ இந்த புக்கை நீங்கள் அட் அ லோ ப்ரைஸ் வாங்கிக்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் இல்லைனா கால் பண்ணுங்கள், உங்களுக்கு கொரியரில் அனுப்பப்படும். அதே போல் பிடிஎஃப் ஃபார்மேட், வீடியோஸ், ஆன்லைன் காப்பி இதுவும் அவைலபிளாக இருக்குது. ஸோ வாங்கின நிறைய பேர் நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.